ஸ்டார்ட் பண்றாரு. ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். சோ நம்ம லாஸ்ட் வீக் நம்ம வேற காரியமும் பார்த்தோம். ஆண்டவர் வந்து உண்டாக்குனதுல இருந்து இல்லாதவைகள்ல இருந்து ஆண்டவர் உண்டாக்குனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உள்ளவைகள்ல ஆண்டவர் பிளேஸ்மெண்ட் பண்றத நம்ம பார்த்தோம். கரெக்டா? இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? நீங்க பார்க்கலாம். இதே போலதான் நாள் ஒன்று என்ன ஆண்டவர் படைச்சாரு? வெளிச்சம், பகல் இரவு அப்படின்றத ஆண்டவர் படைச்சாரு. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாவது நாள் வந்து ஆகாய விரிவு ஆண்டவர் கொடுத்தாரு. மூன்றாவது நாள் வந்து வெட்டாத்தரை. சோ இந்த மூணுமே ஆண்டவர் வந்து அவுட் ஆஃப் நோவேர் உண்டாக்கிட்டாரு. அடுத்து நீங்க பார்க்கலாம், இந்த வெளிச்சம், பகல், இரவு. அந்த பகலுக்கு என்னவா ஆண்டவர் உண்டாக்குனாரு? சூரியனை உண்டாக்குனாரு. இரவுக்கு நட்சத்திரத்தையும் அண்ட் சந்திரனையும் உருவாக்குனாரு. பாத்தீங்கன்னா அதுல பிளேஸ்மெண்ட் பண்றத நம்ம பார்த்தோம். ரைட்டா? நீர்வாழ், அடுத்து ஆகாய விரிவு, சமுத்திரம். அப்போ ஆகாய விரிவுல பறவைகள், சமுத்திரத்துல நீர்வாழ் ஜந்துக்கள், ஆல் தி சி அனிமல்ஸ் இல்லையா? அடுத்து வந்து வெட்டாந்தரை, புல் பூண்டு. அப்போ அவங்களுக்கு தேவையான உணவு ஆண்டவர் கொடுத்தாரு. அண்ட் ஆல்சோ வெட்டாந்தரையில தான் மனிதர்களையும் விலங்குகளையும் ஆண்டவர் படைத்தாரு. ஹல்லேலூயா. சோ இப்ப எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு நம்ம பார்த்துட்டோம். ஆண்டவர் வந்து ஓய்ந்திருந்தார் 7வது நாள். சோ எவ்ரிதிங் ஆண்டவர் வந்து இல்லாதவைகள்ல இருந்து உருவாக்குகிற தேவன். நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னாலும் ஏசப்பாவால உண்டாக்க முடியும். இல்ல உள்ளவைகள்ல வச்சு ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியும்? புதிதாக ஒரு காரியத்தை பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். காட் அலோன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இதுதான் ஆண்டவர் செய்ய விரும்புறாரு. பிரைஸ் காட். சோ நம்ம நெக்ஸ்ட் வந்து போகலாம். இது எல்லாமே பார்த்தாச்சு. 6 நாளும் ஆண்டவர் படைச்சதை பார்த்தோம். அடுத்து இந்த 6வது நாள் ஆண்டவர் யார படைக்கிறாரு? மனிதனை படைக்கிறாரு. சோ இதுல ஒரு பெரிய ஒரு காரியம் நான் உங்களுக்கு நிறைய முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை படைச்சு இப்போ வரைக்கும் பைபிள் அக்கார்டிங் டு த பைபிள் கேலண்டர் படி பார்க்கும்போது 6000 வருடம் அப்படின்னா ஆண்டவருடைய பார்வையில 1000 நாள் ஒரு நாளை போலவும், ஒரு நாள் 1000 நாளை போலவும் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆமென். அப்ப ஆண்டவருடைய பார்வையில 6000 வருஷம் அப்படின்றது என்னது? 6 நாளுக்கு சமம். ஹல்லேலூயா. அப்போ 6 நாள் இந்த படைப்புகளை படைச்சு ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு இல்லையா? அப்ப நம்மளுடைய இந்த மனிதனுடைய ஒரு முடிவு வரும் பொழுது ஹல்லேலூயா, ஆண்டவருடைய வருகையும் சமீபமாகும். நம்மள ஆண்டவர் ஒரு இந்த உலகத்துக்குன்னு ஒரு டைம் பீரியட் வச்சிருக்காரு. மனித எல்லா படைப்புகளுக்கும் ஒரு டைம் பீரியட் வச்சிருக்காரு. சோ அதே போல ஆண்டவர் ஆதியிலே அப்படின்றது ஆண்டவர் இந்த பிகினிங். அப்போ ஒரு பிகினிங் இருக்குன்னா ஒரு எண்ட் அங்க வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த உலகத்துக்கு ஆண்டவர் ஒரு முடிவு, எல்லாமே அவருடைய கேலண்டருக்குள்ளதான் வரும். ஹல்லேலூயா. சோ நம்புறீங்களா? எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எவ்ரிதிங் whatever in Genesis 1வது அதிகாரத்துல என்ன இருக்கும் அதுதான் எல்லாத்தோடையும் அடிப்படை. எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஹல்லேலூயா. அப்ப அந்த 6 நாள் 6 வருஷம் எல்லாமே என்னதான்? இட் இஸ் ஆல் அக்கார்டிங் டு the calendar of God. Hallelujah. அப்ப நம்ம எல்லாரும் எங்க நின்னுகிட்டு இருக்கோம்? 6வது நாளுடைய கடைசி நிமிஷத்துல நின்னுகிட்டு இருக்கோம். சோ ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கு. இத வந்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கொஞ்சம் பேரு தான். ஏன்னா கடைசி நாட்கள் வரும்போது ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க? புசித்தும் குடித்தும் என்ன ஆணுவாங்களாம்? எல்லாருமே வந்து ஒரு ஜாலி லைஃப், ஒரு என்ஜாய்மெண்ட், நம்ம வாழ்க்கையில பரலோக காரியத்தை மறந்துட்டு நம்ம அப்படின்ற சுயநலம் வர ஆரம்பிச்சிடும். சோ அதுல ஒரே ஒரு சின்ன கூட்டம் மட்டும்தான். அவ்வளோ பெரிய த ஹோல் வேர்ல்டுலயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாருதான் வர்றது? ஒரே ஒரு நோவாவோட ஃபேமிலி மட்டும்தான் என்ன இருக்கும்? இந்த அவங்க வந்து வருவாங்க, இந்த ரட்சிக்கப்படுவாங்க. அந்த குடும்பம் மட்டும்தான் சேவ் ஆகும். ரைட்டா? சோ அதே போலதான் எவ்வளவு பேர் இந்த உலகத்துல இருந்தாலும் ஒரு சின்ன கூட்டத்தை தான் ஆண்டவர் ரெடி பண்றாரு. அந்த சின்ன கூட்டத்துல நீங்களும் நானும்
வரணும். அந்த சின்ன கூட்டத்துக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். நோவா வந்து அந்த பேழையை கட்டுற வரைக்கும் he struggled a lot. அவ்வளவு பெரிய பேழையை பண்றதுக்கு அவங்க ஃபேமிலி மட்டும்தான் இருந்தாங்க. யாருமே அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணல, சப்போர்ட் பண்ண முடியல. யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு வர முடியல. ஹல்லேலூயா. யாராலையும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல. அப்போ இந்த நேரத்துல நாம நினைக்கணும், நம்மளுடைய பேழைய ரெடி ஆக்குறது அப்படின்றது வந்து மற்றவர்களுடைய உதவினாலேயோ இல்ல பாஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, சர்ச்சுக்கு போறதுனால நான் ரெடி ஆயிடுவேன் கிடையாது. உங்களுடைய குடும்பங்களை எப்படி நோவா வந்து தன் குடும்பத்துக்காக, தன்னுடைய ஃபேமிலிக்காக he was building the ark. Hallelujah. அதே போல each and every person as responsibility to build the ark. உங்களுடைய என்னுடைய ஆர்க்க வந்து ப்ரிப்பேர் பண்றது யாருடைய கரத்துல இருக்கு? நம்மளுடைய கரத்துல தான் இருக்கு. இட் இஸ் நாட் ஈஸி. நம்ம வந்து கண்டிப்பா ஃபர்தரா நோவாவுடைய டைம் வரும் பொழுது நிறைய மறைந்திருக்கிற காரியங்களை நம்ம நிறைய பார்க்கலாம். நான் இப்ப சொல்ல வந்தது இந்த 6 நாளுடைய படைப்பு அப்படின்றது ஹல்லேலூயா 6000 வருடத்தோட சரித்திரத்தை குறித்தது. ஹல்லேலூயா. அப்போ 6 நாள் அப்படின்றது 6000 வருடருக்கு ஈக்குவல். ஆண்டவரோட பார்வையில 6000 வருடம்ன்றது 6 நாளுக்கு ஈக்குவல். அப்போ இந்த 6 நாளுடைய படைப்புக்குள்ளாரையும் 6000 வருடத்துடைய சரித்திரம் அடங்கி இருக்கு. ஹல்லேலூயா. அததான் நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட சால்வேஷன்ல இருந்து நம்ம ஆண்டவரோட போகிற வரைக்கும் தெய்வ சாயலாய் படைக்கிற அந்த அனுபவம் எப்ப வரும்? தெய்வ சாயலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாட் இஸ் தேவ சாயல்னா என்ன அப்படின்றதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப அந்த ஃபைனல் ஸ்டேஜ் என்னது? நீங்களும் நானும் தேவ சாயலாய் மாறணும். ஹல்லேலூயா. அந்த சாயல்ல மாற்றப்படும் போதுதான் பரலோகத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். சோ இதுதான் இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்துடைய மறைபொருள்கள். இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் நிறைய காரியங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம போனோம்னா அந்த ஒரு அதிகாரத்தை நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லா படிச்சுட்டே இருக்கணும். சோ நம்ம வந்து இப்போ தேவையானதை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. ஆமென். இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஆண்டவருடைய படைப்புகள் என்னன்னு பார்த்தோம். அவருடைய ஆதியிலே அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். ஆதியிலே கிறிஸ்து இருந்தார் அப்படின்றத பார்த்தோம். ஆதியிலே ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார் அப்படின்றத பார்த்தோம். வெளிச்சம், அந்த வெளிச்சம் யாரு அப்படின்றத பார்த்தோம். தூதர்களுடைய வீழ்ச்சியை பார்த்தோம். வானங்களை பத்தி பார்த்தோம். ஆண்டவர் பகல் ஏன் வந்து இரவுல இருந்து சாயங்காலம் தொடங்கி காலையில அப்படின்ற கான்செப்ட கொண்டு வந்தார் அப்படின்றத பார்த்தோம். சோ இது எல்லாமே நம்ம இந்த 1வது அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னு எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஆமென். 26 31 வரைக்கும் ஃபுல்லா நம்ம படிக்க போறோம். எல்லாரும் உங்க பைபிளை ஓபன் பண்ணிக்கோங்க. இது ரெக்கார்டிங் மெசேஜ் தான் இருந்தாலும் இதை நான் வந்து யூடியூப்லயோ எங்கேயும் போட போறதுல நம்ம தான் வந்து கேட்க போறோம். சோ அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 26 31 வரைக்கும் நம்ம படிக்கலாமா? பின்பு தேவன், எல்லாரும் எடுத்துக்கோங்க உங்க பைபிள, நீங்க எல்லாரும் ஓபன் பண்ணணும். ஆமென். பிரைஸ் காட். 26 to 31. பிரைஸ் காட். எஸ், படிக்கலாமா? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் வரும் சகல பிராணிகளையும் ஆள கடவுள் என்றார். தேவன் நம்முடைய சாயலாக நம்முடைய மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படிவதை சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றார் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு தேவன், இதோ பூமி மேல் எங்கும் விதை தரும் சகல புஷ்பங்களையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய்
பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஒரு பிராணிகளுக்கும் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல புல்லுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். ஆமென். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் பார்த்து நல்லது நல்லது நல்லதுன்னு சொன்னாரு. ஆனா மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் அவங்களை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு மிகவும் நல்லது என்று கண்டார். ஆமென். நம்ம வாழ்க்கையதான் ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷலா படைச்சிருக்காரு. ஆனா நம்ம தான் என்னவா இருக்கோம், ஸ்பெஷலான பீப்புள் அப்படின்றத எப்பவுமே மறந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. சோ இப்ப நம்ம பார்க்க போற 26வது அதிகாரத்துல ஆமென் ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாங்க இங்க, எல்லாத்தையும் படைச்சதுக்கு அப்புறம் உண்டாக்குறாரு. எல்லாத்தையும் உண்டாக்குனதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து 26வது வசனம் சொல்றது நமது சாயலாக ஆமென் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நம்ம வந்து ஆண்டவருக்கு ஈக்குவல் கிடையவே கிடையாது. கண்டிப்பா அவருடைய சாயல் அப்படின்றது ஒரு ஷேடோவா கர்த்தர் நம்மள உருவாக்கியிருக்காரு. நமது ரூபம் அப்படின்றது ஆண்டவருடைய ரூபம் எல்லாம் யாருக்காவது தெரியுமா? ஆண்டவருக்கு ரூபம் இருக்கா? ஹல்லேலூயா. எல்லாருமே பேசணும் என் கூட. இருக்கா இல்லையா? ஆண்டவருக்கு ரூபம் இருக்கா? இல்ல. ஆமென். எஸ். எல்லாரும் அன்மியூட் பண்ணி என் கூட பேசணும். எஸ். சோ ஆண்டவருக்கு என்ன கிடையாது? ரூபம் கிடையாது. அவருக்கு சாயல் இருக்கு. அவர் என்ன சாயல்ல இருக்காரு? ஆமென். அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறார். ஆமென். அவருக்கு ரூபம் ஒன்றுமே கிடையாது. சோ நிறைய நம்ம வசனத்தை பார்க்கலாம். He is the spirit of God. அவர் வந்து ஆவியாதான் இருக்காரு இல்லையா? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இறங்கும் போது அவர் எங்க வந்து இறங்குறாரு? அந்த சீனாய் மலையில வந்து இறங்குறாரு. அவர் இறங்கும் போது எப்படி இருக்கு? பர்வதங்களும் கண்மலைகளும் குலுங்குது. ஏன்னா அவரை வந்து தாங்க முடியாது. இந்த பூமியால அவரை ஹோல்டு பண்ண முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதுபடி. அவரோட அந்த ஃபுட் ஸ்டூல் எங்க இருக்கு? அவரோட கால் எங்க இருக்கு? இந்த பூமியில இருக்காமா. அப்படின்னா அவர் இறங்கி வரணும் அப்படின்னா இந்த பூமி எப்படி தாங்கும் இல்லையா? தாங்கவே முடியாது. வானங்களும் பூமியும் கொள்ளக்கூடாத இறைவனா இருக்கிறது தான் நம்மளுடைய ஆண்டவர். சோ அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவருக்கு என்ன கிடையாது? ரூபம் கிடையாது, உருவம் கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மனித உருவை எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அப்ப யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், மனுஷனை ஆண்டவர் அவருடைய சாயல்ல உண்டு பண்றாரே தவிர எக்ஸாக்டா நம்மளால என்ன பண்ண முடியாது. நாம ஆவியா மாறினாதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரு, ஏசப்பா சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். நாம எவ்வித சாயலா இருப்போம் என்று நமக்கு இன்னும் வெளிப்படுத்தவில்லை. பவுல் வந்து சொல்லுவாரு. அப்போ கிறிஸ்துவனுடைய சாயல் என்பது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது இல்லையா? அவர் பூரண அழகுள்ளவர், அது மட்டும் தான் தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காட் அப்படின்றது தெரியும். ஆமென். பட் இங்க ஆண்டவர் சொல்றது நமது சாயல் அப்படின்னா, நமது அப்படின்றது என்னது? அவங்க 3 பேரும் அங்க இருக்காங்க. அவங்களுடைய சாயல்ல உண்டாக்குனாரு. 2வது அங்க சொல்றாங்க என்னவா உண்டாக்குனாங்களா? 7வது வசனம் சொல்லுது, தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. சோ அதனாலதான் ஆதாமுடைய விழா எலும்பை எடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏவால உண்டாக்குறாரு. அப்போ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும். இந்த 1வது அதிகாரமோ 2வது அதிகாரமோ டிஃபரெண்டான அதிகாரம் கிடையாது. 2வது நாள் ஆண்டவர் உண்டாக்கல, ஒரே நாள் அதோட கண்டினியூஷன் தான் 2வது அதிகாரம். எப்பவுமே நம்ம பைபிள படிக்கும் போது 1, 2ன்னு கொடுத்திருக்கிறதுனால இது வேற அதிகாரம், இது வேற அதிகாரம் கிடையாது. இந்த 1, 2 ஒரே அதிகாரம் தான். அதோட கண்டினியூஷன் தான் 2வது அதிகாரம். அப்ப ஆண்டவர் இங்க சாயலாம் உண்டு பண்ணிட்டு இங்க சொல்றாரு. ஆமென். 2வது அதிகாரம் 7வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை. அப்போ இங்க உருவாக்குறதுக்கும் இங்க படைத்ததுக்குள்ள அர்த்தம் என்ன? ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? He spoke.
எல்லாமே வார்த்தையினால உண்டு பண்றாரு இல்லையா? இங்க ஆண்டவர் மனிதனையும் உண்டாக்குறாரு வார்த்தையில. ஹalleluya. எப்படி? ஆவியில உண்டாக்குறாரு. அவர் தேவ சாயலாக ஃபர்ஸ்ட் படைக்கப்படுறாங்க. எப்படி படைக்கிறாங்க? ஆணும் பெண்ணுமாக. we need to understand, ஆணும் பெண்ணுமாக அப்படின்றது வந்து both gender inside one person. ஆமென். ஆண்டவர் பிரிக்கிற நேரம் வரும்போதுதான் ஏவாளை தனியா உண்டாக்குறாரு, ஆதாம தனியா உண்டாக்குறாரு. இது ரெண்டுமே ஒரே அதிகாரம் தான். இது ரெண்டும் செப்பரேட் கிடையாது. சோ நம்ம நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். பைபிள வந்து நம்ம அப்படி படிக்க கூடாது. ஓகே. சோ இதோட கன்டினியூஷன் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அந்த 1வது அதிகாரத்தோட கன்டினியூஷன் தான் இந்த 2வது அதிகாரம்னு நீங்க நல்ல மனசுல வச்சுக்கணும். அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? அவர் சாயல்ல ஸ்பிரிட்ல உண்டாக்கி முடிச்சிட்டாரு. இப்ப அவங்களோட ஆவியில என்ன இருக்காங்க? ஆணும் பெண்ணுமாக. அதனாலதான் இயேசு கிறிஸ்து, நான் வசனத்தை உங்களுக்கு சொல்ல முடியல, ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, பரலோகத்துல வந்துட்டு ஆணும் என்றும் இல்லை, பெண்ணும் என்றும் இல்லை. அப்போ ஒருத்தர் வந்து கேட்பாரு, ஒருத்தனுக்கு வந்து 7 சகோதரர்கள் இருந்தாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி அவனும் இறந்துட்டான், 2வது ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி அவனும் இறந்துட்டான், 3வது கல்யாணம் பண்ண அவனும் இறந்துட்டான். அப்ப பரலோகத்துல யார் அவங்க ஹஸ்பண்டா இருப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தர் கேட்பாரு ஏசப்பா கிட்ட. அப்ப ஏசப்பா சொல்லுவாங்க, பரலோகத்துல ஆணும் பெண்ணும் இல்லை, பெண்ணும் என்பதும் இல்லை. ஹalleluya. அவர்கள் எப்படி இருப்பாங்க? தேவ சாயலா இருப்பாங்க. ஹalleluya. இந்த தேவ சாயல் அப்படின்றது ஸ்பிரிட்ல நம்ம எல்லாரும் இருப்போம். I mean, we don't have any, I mean, அந்த ஒரு வேறுபாடு வந்து ஸ்பிரிட்ல இருக்கவே இருக்காது. அதனாலதான் ஆண்டவரே இந்த பூமியில வரும்போது மனித உருவை எடுத்து வந்தாரு. ஹalleluya. அவர் ஃபர்ஸ்ட் சன்னா அவர் இந்த உலகத்துல உருவை எடுத்து வந்ததுனாலதான், ஆமென், அதுக்கப்புறம் நம்மள என்ன பண்ண விரும்புறார் ஆண்டவர்? மண்ணினால ஆதாம எப்படி உண்டாக்குனாரோ அதே அந்த ப்ராசஸ் தான். ஆமென். சோ பரலோகத்துல ஸ்பிரிட் மட்டும்தான். பரலோகத்துல நம்ம எல்லாருமே என்னவாதான் இருப்போம்? அவருடைய சாயலா தான் நம்ம இருப்போம். ஆமென். தேவ சாயலாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவரை போல கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய் நம்ம பரலோகத்துக்கு போகணும். இந்த பூமியில ஆண்டவர் நம்மள ப்ரிப்பேர் பண்றான்னு வச்சுக்கோங்க. இப்ப கிறிஸ்துவின் சாயல்ல ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, படைச்சிட்டாரு. இப்ப ஆவியா இருக்காங்க. அடுத்து நீங்க வரணும். 2வது அதிகாரம் 7வது வசனத்துலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இப்போ மனிதனை மண்ணினால உருவாக்குற இந்த ப்ராசஸ் தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும். நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவம் என்னாச்சு இப்போ? ஆமென். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ரட்சிப்பின் அனுபவத்துல வந்தாச்சு. ஹalleluya. அடுத்து நம்மள ஆண்டவர் என்ன பண்ண விரும்புறாரு? மண்ணினால உருவாக்க விரும்புறாரு. அப்படின்னா அவருடைய வார்த்தையினால நம்மள என்ன பண்ண விரும்புறாரு? ஒவ்வொரு நாளும் உருவாக்கி 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 என்ன பண்றாரு? அந்த உருவாக்குறது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அந்த மனிதனுக்கு ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்மாவானன். அப்பதான் அவன் மனிதனாய் மாறினான். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வார்த்தையினால நம்மள உருவாக்கி ஏசப்பா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள வரும்போதுதான் ஒரு முழு மனிதனாய் நம்ம படைக்கப்படுகிறோம். ஹalleluya. சோ இந்த காரியத்தை தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு? ஆவியில both the female and the male character together இப்போ ஆதாம உருவாக்கிட்டாரு. இப்ப அவனுக்குள்ள இருந்து யாரை எடுக்கணும்? மனவாட்டியை எடுக்கணும். ஹalleluya. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் அந்த மனிதனுக்குள்ள ஃபீமேல் கேரக்டரையும் வச்சிருந்தாரு. அதுக்குள்ள இருந்து ஆண்டவர் செப்பரேட் பண்றாரு. ரிமெம்பர், ஆண்டவர் ஒரு காரியத்தை உண்டாக்கி அதுல இருந்து வேறொரு காரியத்தை உருவாக்க முடியும். அதே கான்செப்ட்ல தான் மனிதனையும் ஆண்டவர் படைக்கிறாரு. சோ இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? அப்போ ஃபர்ஸ்ட் அவரோட சாயலை உண்டாக்கிட்டு அடுத்து மனிதனை ஆண்டவர் என்ன பண்றாரு? ரியலாவே மண்ணினால மனுஷனை ஒரு ஸ்ட்ரக்சரா உருவாக்கி கொண்டு வராரு. ரிமெம்பர், இந்த மனிதனுக்குள்ளார இன்னும் ஏவாள் பிரிக்கப்படல. ஹalleluya. So Adam has male and the female character inside. ஆண்டவர் இன்னும் பிரிக்க போறாரு. ஆமென். அவனுக்குள்ளார இருக்கிற அந்த ஃபீமேலிசத்தை வந்து ஆண்டவர் பிரிக்கிறாரு. சோ இன்னைக்கும் இந்த பிசாசுடைய காரியம் என்ன தெரியுமா? இந்த ஒரே ஒரு கான்செப்ட்ல தான் எனக்குள்ள ஆண் இருக்கு, எனக்குள்ள பெண் தன்மையும் இருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கிடையாது. வேற ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, இந்த நான் வந்து இன்னைக்கு பெண்ணா இருக்கணும், எனக்கு வந்து ஆணா மாறணும். இது வந்து ஆண்டவர் அது வந்து என்ன பண்றாரு? செப்பரேட் பண்ணிட்டாரு. ஆனா பிசாசுடைய எண்ணம் என்னது?
அவனுக்குள்ளார இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு ஆண்டவருக்கு அகைன்ஸ்டா. ஹalleluya. ரிமெம்பர், தேவ சாயல் அப்படின்றது எல்லாமே அடங்கியது. அதுக்குள்ள ஃபீமேல் கேரக்டரும் இருக்கு, மேல் கேரக்டரும் இருக்கு. காட் இஸ் ஆல் கேரக்டரிஸ்டிக். எல்லா கேரக்டரிஸ்டிக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கு. அது கடவுளுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மனிதனுக்கு பொருந்தாது. ஹalleluya. அதனாலதான் பிசாசு இன்னைக்கு இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படின்ற அவங்களுக்குள்ளார இவனுடைய எல்லா ஆண்டவருக்கு அகெயின்ஸ்டா உள்ள எல்லா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் மட்டும்தான் ரெண்டு எல்லா கேரக்டரும் இருக்கிற ஒரு கடவுள் தான் நம்மளுடைய ஆண்டவர். அவருக்குள்ள இருந்து ஆண்டவர் மனிதனை ஆணும் பெண்ணுமாக செப்பரேட் பண்றாரு. ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் என்னெல்லாம் செப்பரேட் பண்ணாரோ அது எல்லாத்தையும் இவன் என்ன பண்ணுவான்? ஆப்போசிட்டா பண்றதுதான் பிசாசுனுடைய காரியம். அதனாலதான் இந்த ஜனங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, எனக்கு ஆணா இருக்கணும், எனக்கு பெண்ணா இருக்கணும், எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு. நோ 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 நோ. God has separated. Amen. அவனுக்குள்ள இருந்து தேவன் பிரிச்சு எடுத்துட்டாரு. That female character is separate. Hallelujah. ஆனா இன்னைக்கு பிசாசு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வஞ்சித்து கொண்டிருக்கான். ஆனா பெண்ணா, பெண்ணா ஆனா, டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது பிறக்கும் போதே வரவங்கள இல்ல. ஆமென். பிசாசினுடைய வஞ்சிக்கப்பட்ட ஆவியினால இந்த லெஸ்பியன்ஸ், கேஸ் அப்படின்னு சொல்லி பல காரியத்தை கொண்டு வர்றது இதனுடைய அடிப்படையில தான். பிசாசு வந்து என்ன பண்ணிட்டான்? இங்கேயே சொல்லிட்டான். இந்த பேஸ்மெண்ட் எல்லாம், இந்த பேசிக்கான காரியத்தை அவனுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டான். சோ இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் காட் வந்து அவருடைய சாயல்ல உருவாக்குனாரு, ஆவியில உருவாக்கப்பட்டோம் நம்ம. தென் அவங்களை என்ன பண்றாரு ஆண்டவர்? மண்ணினால ஷேப் பண்றாரு. ஏன்னா உருவாக்குறதுக்கு மனுஷனுக்கு மட்டும்தான் he took long time. மத்தவங்க எல்லாரையும் ஆண்டவர் படைச்சிட்டாருதான், அனிமல்ஸையும் மண்ணினால உருவாக்குனாரு அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனா மனுஷங்களை மட்டும்தான் ஆவியிலையும் மண்ணினாலையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியினாலையும் வார்த்தையினாலையும் உண்டாக்கப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. மிருகங்களை அப்படி ஆண்டவர் படைக்கல. நீங்க பார்க்கலாம். ஓகே, எங்க தெரியுமா? 26வது வசனம் சொல்லுது, மனுஷனை உண்டாக்குவோமாக. நோ நோ எங்க தெரியுமா? ஓகே, தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் பூமி எல்லாவற்றையும் உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் அவங்களையும் உண்டாக்குனாங்கதான். ஆனா மனுஷனை மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? ஹல்லேலூயா, ஷேப் பண்ணி கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் எங்க வைக்கணும். அது மாத்திரம் இல்ல, மனுஷங்களுக்கு மட்டும்தான் ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஸ்பிரிட் நமக்குள்ளார இருக்கு. ஹல்லேலூயா. இந்த ஸ்பிரிட்ல இருந்து வெளியில வந்த மண்ணினால உருவாக்கப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். சோ இதற்குள்ள என்ன இருக்கு? ஆண்டவருடைய தன்மைகள் இருக்கு. பிகாஸ் we are created by the image of God. அப்ப ஆண்டவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அது ஆண்டவர் செப்பரேட் பண்றாரு, ஆணும் பெண்ணுமாக செப்பரேட் பண்றாரு. ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளயும் அன்பு, ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளயும் ஹெல்ப் பண்ற டெண்டன்சி, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த ரூட் ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து கிடைச்ச சுபாவங்கள் தான் இதெல்லாம். அப்போ நம்ம அகைன்ஸ்டா செயல்படுறோம்ன்றா அது பிசாசினுடைய சுபாவம். பட் காடோட கேரக்டரிஸ்டிக் என்ன? அன்பு, சமாதானம், சந்தோஷம், நம்ம உதவி செய்யறது, நம்ம ஆண்டவரை தேடுறது, ஆண்டவருக்குள்ள நடக்கிறது, நேர்மையா நடக்கிறது, நீதியா நடக்கிறது, இதெல்லாம் நம்ம பாடிக்குள்ளார, நம்ம ஆத்துமாக்குள்ளார டிஃபால்ட்டாவே ஆண்டவர் வச்சுட்டாரு. ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும் போது அதுல டிஃபால்ட்டா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா? ஒரு போன் எடுக்கும் போது டிஃபால்ட்டாவே அதுல வந்துட்டு நிறைய ஆப் இருக்கும், நிறைய டிஃபால்ட்டாவே அதுக்குள்ள இருக்கும் இல்லையா? இப்போ என்ன சொல்றது, ஆப்போடைய இது இருக்கும், ஜிமெயிலோட இது, அதாவது நம்ம போகும்போதே அதுக்குள்ளார செட்டிங்ஸ்ல எல்லா டிஃபால்ட்டாகவே எல்லாமே இருக்கும் இல்லையா? அதே போலதான் நம்மள ஆண்டவர் உண்டாக்கும் போது இது எல்லாத்தோட தான் ஏன்னா அவருடைய இமேஜ்ல நாம உருவாக்கப்பட்டதுனால எல்லாமே இருந்துச்சு. ஆனா என்னைக்கு மனிதன் வந்து பாவத்துல விழுந்தானோ, சோ இந்த உலகத்துக்குரிய எல்லா காரியமும், அதாவது நம்ம வந்து இன்னும் அடுத்த லெசன்ல பார்ப்போம், இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஐ மீன் அப்படின்னா என்ன, வாட், அந்த நாலேஜ் மனிதனுக்கு வந்த உடனே என்ன நடந்துச்சு, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். சோ இன்னைக்கு
ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஆவியில படைச்சாரு, அடுத்து மண்ணினால உருவாக்குறாரு, அடுத்து ஆதாம்குள்ள இருந்து ஆண்டவர் ஃபீமேல் கேரக்டர் செப்பரேட் பண்றாரு. இதுதான் ஆண்டவருடைய படைப்பு. இது எல்லாமே 6வது நாள் தான் நடந்துச்சு. நீங்க 2வது அதிகாரத்தை படிச்ச உடனே ஆண்டவர் தனியா ஒரு நாள் படைச்சாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு நித்திரை வர பண்ணி அவனுடைய விழா எலும்பை செப்பரேட் பண்ணி அதுல ஏவாளை உருவாக்குறாரு. ஹல்லேலூயா. பட் மனுஷன் ஆண்டவர் மண்ணினால உருவாக்குறாரு. அதுக்குள்ள இருந்து விழா எலும்பை எடுத்து ஆண்டவர் யார உருவாக்குறாரு? ஏவாளை உண்டாக்குறாரு. இந்த விழா எலும்புல இருந்து உருவாக்குற இந்த கேரக்டரிஸ்டிக் தான் சபையுடைய அனுபவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கப்படும் பொழுது ஆண்டவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விழா எலும்புல குத்துவாங்க. குத்தும் போது என்ன வந்துச்சு? ரத்தமும் தண்ணீரும் வந்துச்சு. இந்த ரத்தம் என்னத்துக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அண்ட் தண்ணீருடைய அனுபவம் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இந்த ரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரும் எப்படி வந்து அவங்களோட விழா எலும்புல புறப்பட்டு வந்ததோ அதே போல ஆதாமை எப்படி விழா எலும்புல மணவாட்டியை உண்டாக்குனாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமும் தண்ணீரும் விழா எலும்பிலிருந்து வந்ததுடைய அடையாளம் சபையாகிய மணவாட்டிக்கு அடையாளம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலோ தண்ணீரினாலோ உருவாக்கப்பட்ட மணவாட்டி சபை. ஆவியானவர் ஆண்டவர் ஆதாம் கிட்ட இருந்து எப்படி ஒரு மணவாட்டியை உருவாக்குனாரோ ஃபர்ஸ்ட் ஆடம் அதாவது முதல் ஆதாம் கிட்ட இருந்து ஏவாள் என்கிற மணவாட்டியை உண்டாக்குனாரோ 2வது ஆடம் என்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய விழா எலும்பில் இருந்து வந்த ரத்தம் தண்ணீரும் மணவாட்டியாகிய உங்களையும் என்னையும் வெளியே கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இந்த சபையோடைய கான்செப்ட் எங்க வந்துச்சு அப்படின்னா ஆதி ஆகமத்திலே வந்துருச்சு. அந்த ஆதி ஆகமத்தோட பேஸ்ல தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். ஹல்லேலூயா. அந்த விழா எலும்பிலிருந்து நீங்களும் நானும் வந்திருக்கோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த குத்தப்பட்ட ரத்தம் தண்ணீரும் எதை கொண்டு வந்துச்சு தெரியுமா? விழா எலும்புல மணவாட்டி என்கிற சபையை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் இங்க என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் ஆவியில உருவாக்கப்பட்டோம் நம்ம. தென் ஆண்டவர் மனுஷனை மண்ணினால உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் ஏன்னா ஆவியில நம்மளால என்ன செய்ய முடியாது? இந்த உலகத்துக்கு மாம்சம் தேவை, இந்த பூமிக்கு மாம்சம் தேவை. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு மாம்சம் வேண்டாம். ஆமென். ஆண்டவர் பூமியிலிருந்து பூமிக்கு வரும்போது மனுஷன் ரூபம் எடுத்து வந்தாரு. ஏன் அப்படின்னா அவர் ஆவியா இருக்காரு. ஹல்லேலூயா. அவருக்கு என்ன வேணும்? மனுஷனுடைய ரூபம் வேணும். அதே போலதான் பிசாசும் என்னது? அவன் ஏஞ்சல் இல்லையா? அவன் விழுந்து போன உடனே அவனுக்கு என்ன கிடையாது? சரீரம் சாம்பலா இருக்கு. அவனும் ஸ்பிரிட்டா தான் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு மனுஷங்களுடைய உடம்புக்குள்ளாரையும் புகுந்து அவன் கிரியை செய்யறான். ஒவ்வொரு மனுஷங்களோட பாடி அவனுக்கு வேணும். பிகாஸ் அவனும் தள்ளப்பட்ட ஒரு தூதன். சோ பரலோகத்துல மாம்சமே கிடையாது, ரத்தமே கிடையாது. ஹல்லேலூயா. சோ இந்த பூமியில மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு மாம்சத்தையும் ரத்தத்தையும் எல்லாம் கொடுத்திருக்காரு. மனுஷனை ரொம்ப பியூட்டிஃபுல்லா படைச்ச ஒரு கிரியேஷன்ல மனுஷனுடைய கிரியேஷன் தான் பியூட்டிஃபுல்லான ஒரு கிரியேஷன். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவரும் நம்மளோட ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தாரு. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு, அவங்களுக்குள்ள இருந்து ஏவாளை உருவாக்கிட்டாரு. சோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் உண்டாக்குனாரா? ஆவியா நமது சாயல்னா என்ன அர்த்தம்? இப்ப புரியுதா? ஆண்டவருடைய சாயல் ஸ்பிரிட் தான். அதுல எந்த வித மாறுதலும் கிடையாது. அவர் ஆவியா இருக்காரு, அவர் ஒளியா இருக்காரு. அப்போ அந்த ஆவியில உண்டாக்கப்பட்ட நம்மள மாம்சத்தையும் சதையையும் நமக்கு கொடுத்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? ஹல்லேலூயா. மனுஷனா நிறுத்திருக்காரு. இப்ப நீங்க பாக்கலாம் இந்த ஒரு கான்செப்ட நீங்க எங்க பாக்கலாம் அப்படின்னா ஹல்லேலூயா எசேக்கியேலுக்கு எழுதின புக்ல நீங்க பார்க்க முடியும். ஆமென். எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச ஒரு காரியம் தான். எசேக்கியேல்ல வந்துட்டு அந்த ட்ரை போன்ஸ பத்தி ஆண்டவர் பேசுவாரு. அப்ப அந்த ட்ரை போன்ஸ பத்தி ப்ராஃபஸி பண்ண சொல்வாரா? அப்ப பண்ண சொல்லும் போது என்ன நடக்கும்? யாராவது எடுத்துட்டீங்கன்னா எனக்காக சொல்லுங்க பாக்கலாம். எத்தனாவது அதிகாரம் அது? 37ல யா அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த 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 ட்ரை போன்ஸ் எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன கொண்டு வருவாரு அப்படின்னா உயிரடைய செய்யறதுக்கு என்ன சொல்லுவாரு? நரம்புகள் சேர்க்கப்படும், மாம்சம் உண்டாகும், தோலினால மூடுவாரு, அதுக்கப்புறம் லாஸ்டா ஆவியை ஊதுவாரு. அப்பதான் உயிரடையும். இதே அனுபவம் தான், இதே எக்ஸாக்டா இதுதான். ஆண்டவர் வந்து ஐயா படிங்க.
நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென் ஆமென். இதுதான், இதே ப்ராசஸ் தான் எல்லா இடத்துலயுமே. ஆண்டவர் வந்து இந்த ப்ராசஸ் தான். நம்ம ஆவியினால அவர் படைச்ச உடனே அவனை மனுஷனா உருவாக்க விரும்புறாரு. அப்போ நரம்பு, தோல், சதை, அதுக்கப்புறம் நம்மளோட பாடி உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரோட ஆவி, பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் இல்லாம நம்ம உயிருள்ளவன் சொல்லி அர்த்தமே கிடையாது. இந்த மெசேஜும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் இதே கான்செப்ட்லதான், இந்த கான்செப்ட் வச்சுதான் எல்லாமே, ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உண்மையா உருவாக்குன வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் திஸ் சாப்டர். ஹல்லேலூயா. சோ இப்ப ஆண்டவர் ஆவியில மனுஷனை படைச்சிட்டாரு, மண்ணினால உருவாக்குறாரு, ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு. அதுக்குள்ள சபை என்கிற மனவாட்டியையும் செப்பரேட் பண்றாரு. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற எவ்ரி நேச்சரையும் ஆண்டவர் செப்பரேட் பண்றாரு. ஹல்லேலூயா. சோ திஸ் இஸ் வாட் இந்த படைப்புகள். இப்போ இந்த ஆண்டவர் ஆவியில நம்ம பார்த்துட்டோம். இப்ப ஆவியில உருவாக்குறதோடைய அர்த்தம் என்ன, அப்ப மனுஷனை மண்ணினால உருவாக்குறதோடைய அர்த்தம் என்ன, இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்ப ஆண்டவர் ஆதி அகமத்துல இந்த இவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன, இதெல்லாம் நாம இழந்துட்டோம். பிகாஸ் த்ரூ ஆடம் வந்துட்டு இழந்துட்டாரு. சோ என்னென்ன காரியத்தை ஆண்டவர் பிளஸ்ஸிங்கா அவங்களுக்கு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் என்னத்தை கொடுத்தாரு அப்படின்னா, முதல் பிளஸிங், நம்ம மட்டும்தான் தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டோம். இது ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? நம்ம தேவ சாயலை இழக்கிறது எப்ப தெரியுமா? என்னைக்கு இந்த ஆடம் அந்த ஏவாள் வந்துட்டு இச்சிக்கப்பட காரியம், அப்ப அது என்னவா இருந்தாலும் சரி, பணத்தின் மேல இச்சை இருக்கலாம், பொருள் மேல இச்சை இருக்கலாம், இந்த உலகத்துடைய ஆசாபாசங்கள், அதாவது அவங்கள மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும், அவங்கள மாதிரி நான் இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும். என்னைக்கு ஏவாள் வந்து அத பாக்குறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க ஒரு காரியமா அவங்க கண்ணுல வந்துச்சோ, அன்னைக்கு அவங்க தேவ சாயலை இழந்து போனாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலயும் தேவ சாயல் அப்படின்றது இந்த உலகத்துக்குரிய இச்சைகளினால நம்ம விழுந்து போகவே கூடாது. நம்மளுடைய போக்கஸ் எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் இருக்கணும். அப்ப இந்த காலகட்டத்துல நம்மளால அப்படி இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா நோவா தன் காலத்துல அதே காலம் தான் இப்பவும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நோவாவுடைய காலத்துல நடந்தது போல அப்படின்னா, the same exactly நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு, அவ்வளவுதானே தவிர ஆள்காரவங்க, மனுஷங்க எல்லாருமே சேம் தான். அந்த துர்குணம் எல்லாமே சேம் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி மாறி இருக்கு. போன்ல அடிக்ட், போர்னோகிராஃபி அடிக்ட், சினிமால அடிக்ட், சீரியல்ல அடிக்ட், கண்ட காரியத்தை பாக்குறதுல அடிக்ட், தின்றதுல அடிக்ட், என்னென்னலாம் அடிக்ட், எல்லாமே என்னவாயிடுச்சு, ஓவர் ஆயிடுச்சு, பியாண்ட். இது எல்லாமே என்னைக்கு ஓவரா போகுதோ அன்னைக்கு தேவ சாயலை நம்ம இழந்துரும். தட் இஸ் நாட் தேவ சாயல். காட் வந்துட்டு இஸ் a holy God. ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவையோ, நம்மளோட லைஃப் எப்படி வாழணும், நம்ம மற்றவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும், மற்றவர்களுக்கு நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். ஆண்டவர் அப்படிதான் வாழ்ந்தாரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு தரித்திரன், அவர் ஒரு நாளும் அவர் பரலோகத்துல பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, he is a rich God. Hallelujah. But why அவர் ஏன் இப்படி காண்பித்தார் அப்படின்னா, இந்த உலகம் என்ன கிடையாது, ஆமென், இந்த உலகத்துக்குரிய காரியம் அல்ல பொன்னும் வெள்ளியும். இட் இஸ் ஆல் பிலாங்ஸ் டு ஹெவன். இந்த பூமியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்க. Hallelujah. God will provide everything. God will. அதுக்கு மேல நம்ம போகும்போது தேவ சாயலை நம்ம இழந்து போவோம். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு என்ன பண்ணுவான், நம்மள அதுக்குள்ள தள்ளிடுவான். இயேசு ஏழையின் ரூபம் எடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகம் ஒண்ணும் இல்ல அப்படின்றத காமிச்சிட்டு போனாரு, அவ்வளவுதான். இந்த உலகத்துல நீங்க என்னத்தை சேர்த்து வச்சாலும், என்னத்தை கொண்டு வந்தாலும், என்னத்தை பண்ணாலும், எவ்ரிதிங் ஒன் டே இட் ஆல் வில் கோ. அததான் ஆண்டவர் சிலுவையில எல்லாத்தையுமே தரித்திரமா காமிச்சிட்டு போனாரு. ஹல்லேலூயா. எவ்ரிதிங் இஸ் ஜீரோ அப்படின்றத காண்பிச்சுட்டு போனதுதான் நம்மளுடைய ஆண்டவர். நீங்க என்ன பின்பற்றி வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கிட்ட சொன்னது எல்லாமே ஃபாலோ காட், ஃபாலோ கிரைஸ்ட். ஆமென். நமக்கு தேவை இருக்கா, நீங்க கேட்கலாம். வீடு வேணும்ன்றது நம்மளோட தேவை, ஒரு காரு, ஒரு இட் இஸ் நெசசரி. அதுதான் நமக்கு நெசசரியான காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் செய்வாரு. அதுக்காக நான் வந்து ரோட்ல ஒண்ணுமே இல்லாம நிக்கணும்னு ஆண்டவர் ஒரு நாள் சொல்லல. பட் எவ்ரிதிங் there is a limit. இப்ப நாம அதுக்கு பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா, ஏவாள் என்ன ஆயிட்டாங்க, அதுக்கு பின்னாடி போயிட்டாங்க.
அவங்களுடைய அந்த அந்த தெய்வ சாயலை இழந்து போயிட்டாங்க இல்லையா? சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளெஸிங் என்னது? தெய்வ சாயல். ரெண்டாவது பிளெஸிங், ஆண்டவர் என்ன படைச்சாரு? நம்ம எல்லாரையுமே வந்துட்டு ஆணும் பெண்ணும் அப்படின்னா, ஆணுக்குரிய கேரக்டரோட பெண்ணுக்குரிய கேரக்டரோட காட் வந்துட்டு என்ன பண்ணாரு? செப்பரேட் பண்ணி, ஐ மீன் அந்த மனவாட்டி சபையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு? ஃபீமேல் கேரக்டர்ல கொண்டு வந்தாரு. ஹல்லேலூயா. சோ இதுக்கு பின்னாடி அதான் நான் இப்ப சொன்னேன் இல்லையா? அந்த சபையோட கான்செப்ட் தான் இதுல இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மனவாட்டியா ஆண்டவர் வந்துட்டு உருவாக்குனாரு. சோ இரண்டாவது பிளெஸிங் வந்து ஆண்டவர் வந்து ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் சிருஷ்டித்தாரு. மூணாவது பிளெஸிங் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 28வது அதிகாரம் 28, 29வது வசனம். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி என்ன பண்ணுங்க? பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்மள என்ன பண்ண சொன்னாரு? அடுத்த பிளெஸிங் என்ன தெரியுமா? நம்ம மல்டிப்ளை ஆகணும். பிசிக்கலி மல்டிப்ளை, ஸ்பிரிச்சுவலி மல்டிப்ளை ஆகணும். ஹல்லேலூயா. பூமியை வந்துட்டு பரிசுத்தத்தினால நிரப்புங்க. அதுதான் எக்ஸாக்ட்லி ஆண்டவர் சொல்றாரு. நீங்க பரிசுத்த சந்ததிய பூமியை நிரப்புங்க. ஐ மீன் ஆண்டவருடைய காட்லி ஜெனரேஷனை இந்த பூமியால நிரப்புங்க. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே, நான் லாஸ்ட் வீக் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, அந்த ஏர் அண்ட் ஓனான் அவங்க 2 பேரும் ஆண்டவருடைய அந்த வித்தை என்ன பண்ணிட்டாங்க? தரையில ஊற்றி போட்டுட்டாங்க இல்லையா? ஆண்டவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய அவங்க துச்சமா நினைச்சதுனால என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் அவங்கள கொன்னுட்டாரு. அப்ப தாமார் அந்த ஸ்டெப்பை எடுத்து கடவுளுடைய தலைமுறையை உருவாக்குறதுக்கு அவங்கள கொடுத்தாங்க இல்லையா? சோ இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. தயவு செஞ்சு எல்லா காரியத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட போயிட்டு நீங்க வேதத்தை மறுபடியும் இந்த வசனங்கள் எல்லாம் படிங்க. அப்ப என்ன நடந்துச்சு? ஆண்டவர் சொல்றாரு, பலுகி பெருகணும், பூமியை நிரப்பணும், பரிசுத்த சந்ததியா. அதை என்ன பண்ணணும்? பூமியில இருக்கிற பிசாசனுடைய ராஜ்யங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். ஆண்டவர் அததான் நமக்கு கொடுத்தாரு. நாம இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அவனுக்கு பயந்துகிட்டு இருக்கோம். அவனுடைய காரியத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கேன். ஆமென். டொமைன், நம்ம எல்லாருமே அந்த அதிகாரத்தை, அந்த அத்தாரிட்டியை வந்து ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? நமக்கு கொடுத்திருக்காரு. பிசாசனுடைய வல்லமைகளுக்கு நீங்க எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. So God gave you the authority, gave us the authority. So இதுதான் ஆதாம்க்கு ஏவாளுக்கு கொடுத்த blessing. அடுத்து என்ன blessing அவர் கொடுத்தாரு அப்படின்னா, ஹல்லேலூயா, 29வது வசனம் சொல்லுது, அவங்களுக்கு என்ன கொடுத்தாராம்? பூமியின் மேல் எங்கும் விதை தரும். சோ 28வது வசனத்துல சொல்லியிருக்காரு, ஆண்டு கொள்ளுங்கள். இது வந்து ஆண்டவர் கொடுத்த அடுத்த பிளெஸிங். நம்ம எல்லாரையும், அதான் அத்தாரிட்டி, நம்ம ஆண்டு கொள்ளுகிறதுக்காக ஏசப்பா நமக்கு கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆண்டவர் நம்ம கையில தான், ஆதாம் கையில தான் ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னைக்கு நாம வந்து நிறைய காரியத்தை பாக்குறோம். ஏன் இன்னும் நம்ம ஜனங்கள் யாரும் ரட்சிக்கப்படல? ஏன் இன்னும் நம்ம தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படல? நம்மளோட ஜபம் அண்ட் ஆல்சோ ஆண்டவர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிற காரியங்கள். பட் ஸ்டில் நம்மள யாரும் ரூல் பண்ண முடியாது. பிசாசு cannot put you down. உங்களை கீழே நிறுத்துறதுக்கு அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மாறாக நீங்க தான் ஜெயிக்கிறவங்களா மாறணும். பிசாசு எல்லா ட்ரபிளையும் உங்களுக்கு கொண்டு வருவான், எல்லா பிரச்சனையும் கொண்டு வருவான். ஆனா அதுக்கு மேல அந்த ஆண்டு கொள்ளுகிற அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? நமக்கு கொடுத்திருக்காரு ஜெபத்துல. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் கொடுத்த அடுத்த பிளெஸிங் பாத்தீங்கன்னா, ஆண்டு கொள்ளுகிற பிளெஸிங், விரிவாக்குறது, அதாவது மல்டிப்ளை பண்ணுகிற பிளெஸிங். ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களை பார்த்துதான் சொல்றார், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்க மத்த எல்லா கிரியேஷனையும் பார்க்கும்போது அவன் என்னது? நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் தான் சொல்லுவாரு. ஆனா இந்த ஜனங்களை மட்டும், மனுஷங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாராம். God blessed you. அவன் எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு? ஹல்லேலூயா. வேற யாருக்குமே இந்த ஒரு காரியம் கொடுக்கப்படல. நமக்கு மட்டும் தாங்க ஆண்டவர் இந்த பிளெஸிங் கொடுத்திருக்காரு. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். பர்டிகுலரா ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? தேவ சாயல் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆணும் பெண்ணும் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. மல்டிப்ளை பண்ணணும்ன்ற, பூமியை நிரப்புகிற ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நம்மள அவர் ஆசீர்வதித்தார். அப்படின்னா he blessed us actually, literally. ஆண்டவர் அவங்க 2 பேரையும் பார்த்து, நம்ம எல்லாரையும் பார்த்து, நம்ம பிள்ளைங்களை எல்லாம் பார்த்து, பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க நல்லா இருங்கப்பா,
கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு. லிட்டரலி அந்த பிளஸிங் ஆண்டவர் நம்மள படைச்ச உடனே கொடுக்குறாரு ஆண்டவர். அதுக்கப்புறம் ஆகாரத்தை நமக்கு கொடுத்தாரு. மத்த எல்லா கிரியேஷனுக்கும் அதுக்குள்ள காரியத்தை கொடுத்தாரு. ஆனா மனுஷங்களை மட்டும் ஸ்பெஷலா சொல்றாரு, உனக்கு நான் என்ன பண்றேன், சகலவில புல்லு பூண்டு கனி எல்லாத்தையும் நான் உனக்கு ஆகாரமா கொடுத்திருக்கேன். ஆமென். இந்த ஆகாரத்தினால நீ என்ன பண்ண, திருப்தி ஆகிறதுக்கு தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. இன்னைக்கும் நம்மளோட ஃபுட்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துல எத்தனை பேர் சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க திருப்தி ஆகுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம், நம்மள ஆசீர்வதிச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நமக்கு அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். சோ அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அது அப்படியே ஆயிடுச்சு. இவங்க எல்லாவற்றையும் பார்த்தாரு, மிகவும் நல்லது என்று கண்டார். அப்படின்னா இந்த பிளஸிங் எல்லாத்தையும் பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, எவ்ரிதிங் இஸ் கம் டு அ கம்ப்ளீட் ரோல். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆசீர்வாதத்தோடு ஒரு மனிதனை ரொம்ப பிரம்மாண்டமா ஆண்டவர் கூட்டிட்டு வர்றாரு வெளியில. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உண்டாக்குனாரு, ஆண்டு கொள்ளுங்கள், எல்லா பவரையும் கொடுக்கிறாரு, எல்லா அத்தாரிட்டி கொடுக்கிறாரு, எல்லா காரியத்தையும் அவனை பியூட்டிஃபுல்லா படைக்கிறாரு. உனக்கு சாப்பாடுல இருந்து, வீடுல இருந்து, இருக்கிற இடத்துல இருந்து உனக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தையும் உனக்கு கொடுத்து பிரம்மாண்டமா ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் வெளியில கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. அதே போலதாங்க நம்மளையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய சாயல உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாத்துக்குமே இந்த ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு மல்டிப்ளை பண்ணணும், பூமியை பரிசுத்த ஜாதியினால நிரப்பணும், நமக்கு தேவையான ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நம்மள என்ன பண்ணி வச்சிருக்காரு, நம்ம யார் என்பதை ஆண்டவருக்குள்ள நான் யார் என்பதை ஆண்டவர் உணர்த்தி வச்சிருக்காரு. அவன் நம்மள ஆசீர்வதிச்சிருக்காரு. இது எல்லாமே ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்துல என்ன ஆண்டவர் சொன்னாரோ அது எல்லாமே யாருக்குதான், நம்மளும் தான். ஏன்னா நம்மளும் அதே சந்ததியில தான் வந்திருக்கோம் இல்லையா? காட் பிளஸ்ட் இந்த மனித சாயல படைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மனிதர்களை தேவன் ஆசீர்வதித்தார். அவங்கள நல்லது மாத்திரம் இல்ல, மிகவும் நல்லதுன்னு சொல்லி பார்த்த ஒரே ஒரு கிரியேஷன் யாருன்னா அது நம்ம மட்டும்தான். ஹல்லேலூயா. சோ நம்ம யார் இப்போ? தேவ சாயலாய் உருவாக்கப்பட்ட ஜனங்கள். நாம இன்னைக்கு தேவ சாயலை பார்த்து வச்சிருக்கோமா? Are we walking in the image of God? தேவனுடைய இமேஜ்ல நாம நடந்துகிட்டு இருக்கோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ரத்தமும் தண்ணீரும் நம்மள ஒவ்வொரு நாளும் கழுவி மனவாட்டி சபையா நம்ம உருவாக்கிட்டு இருக்கோமா? நம்ம ஆண்டவரோடு கூட நடக்கிறோமா? ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஆராய்ந்து பார்க்க போறோம். சோ இன்னைக்கு இதோட நான் முடிக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பா நமக்கு கிளாஸ் இருக்கும், சேம் 9 மணிக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் 8:45 வந்துருங்க.